ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் 65 தான் ரொம்பவே டேஸ்டியாக பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து ராயல் 65 மசாலா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலா கிடைக்குதோ அந்த இதை சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 பாக்கெட் வந்து நம்ம 65 மசாலா எடுத்துக்கலாம். இதே அளவு நீங்கள் எடுக்கும்போது 65 வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 1.5 பாக்கெட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் தான் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கெட்டி தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம 65 பொரிக்கும் போது அதோடய வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு லெமன் ஜூஸையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாமே கறியோட நல்லா ஒட்டிக்கிறதுக்காக நம்ம கையிலே தான் இதில் பிரட்ட போகிறோம். இந்த மாதிரி கையிலே நல்லா பிணையும் போது மசாலா எல்லாமே கறியோட நல்லா ஒட்டிக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து எலும்பு கறின்னு எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுக்கலை. போன்லெஸ் எடுத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்காது. எலும்போடு இருக்கும்போது எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம பரட்டினதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா எவ்வளோ அழகாக ஊறி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கறியை வந்து இன்னொரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கறியை சேர்த்துக்கோங்க. நம்ம 65ல் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமலே நம்மளுக்கு 65 வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து 1 ஸ்பூன் தான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணி பச்சை மிளகாயும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா வந்து தெரியவே இல்லை, காரமும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே நம்ம மென்று சாப்பிட்றலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட 65 எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 kg சிக்கன் தான் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே 2ஆக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.